ஹலோ எவ்ரிவன், ஐ எம் பார்த்திபன். வெல்கம் டு SAP வியூஸ். இப்போது ரீநீட் எக்ஸாம் கடந்த ஜூன் மாதம் 21 முடிவடைந்தது. இப்போ வந்துட்டு உங்களுக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியாச்சு. அதை சேலஞ்ச் பண்ணுறதுக்கான டேட்டும் முடிஞ்சது. இப்போ OMR சீட் அப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங், அதே போல் ஆல் இண்டியா கோட்டா மெடிக்கல் கவுன்சிலிங்கில் 2026 MBBS BDSக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஆல் இண்டியா கோட்டாவில் ஸ்டார்ட் ஆகுது, தமிழ்நாட்டில் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்குது, அதுக்கான லாஸ்ட் டேட் என்ன, எப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுட்டு அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான கடைசி நாள், அதே போல் ஆல் இண்டியா கோட்டா அண்டு தமிழ்நாடு உள்பட பாண்டிச்சேரி மற்றும் பிற மாநிலங்கள்லேயும் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டு சப்மிட் பண்ணுறதுக்கான டென்டேட்டிவ் டேட் என்னென்ன, டென்டேட்டிவ் ஷெட்யூல் என்ன, சாய்ஸ் ஃபில்லிங்க்கான டென்டேட்டிவ் டேட் என்ன, ரீநீட்டுக்கான ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுற டென்டேட்டிவ் டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, ஒரு சில மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள், எஸ்பெஷலி அப்ராட் பேரண்ட்ஸ் நாங்கள் இந்தியாவுக்கு வரணும், கவுன்சிலிங் முடித்து காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு லீவ் அப்ளை பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் டிக்கெட் புக் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. டென்டேட்டிவ் டேட் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவர்களுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் நான் ரீநீட் எழுதியிருக்கிறேன். மே 3 நடந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு 45 நாட்களுக்கு பிறகு இப்போ ரீநீட் நடந்திருக்குது ஜூன் 21. ஸோ இதன் காரணமாக கவுன்சிலிங் தள்ளி போகுமா, MBBS அட்மிஷன் டிலே ஆகுமா, காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற டேட்டு லேட் ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் இந்த வீடியோவில் பதில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ரெலவெண்ட்டான அப்டேட், MBBS BDS ரெலவெண்ட்டான அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதற்கான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். இந்த பெய்டு சர்வீஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்து கொண்டுள்ளோம். மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் மெரிட் பேசிஸில் அவர்களுடைய விருப்ப கல்லூரியான கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு, மைனாரிட்டி சீட்டு, அதே போல் NRI சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டி, பாண்டிச்சேரியில் சென்டாக்கு, இந்த மாதிரியான கல்லூரிகள்லையும் சேர்ந்து படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கும் இதே மாதிரியான கவுன்சிலிங், கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் இயர் 2025க்கு ஆல் இண்டியா கோட்டா ரிலீஸ் பண்ண ரவுண்டு 1 ஆல் இண்டியா கோட்டாக்கான ஷெட்யூலும், அதே போல் ஸ்டேட் கோட்டா ரவுண்டு 1க்கான ஷெட்யூலும் எத்தனை நாள் நடந்தது, எப்போ ஆரம்பித்தாங்க, அந்த டேட்டுக்கும் இப்போ 2026க்கான டேட்லேயும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா, ஆர் லேட் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1 கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 21 ஜூலை 2025 ஆரம்பித்தது. 9th ஆகஸ்ட் 2025 வரைக்கும் லாஸ்ட் டேட்டு கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த 2026ல் டென்டேட்டிவ் ரிசல்ட் ரிலீஸ் டேட்டு நியூஸ் பேப்பரில், டிவி சேனல்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ஜூலைக்குள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆன் ஆர் பிஃபோர் 20th ஜூலை. இதை நம்ம நேற்று வீடியோவாகவும் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அப்போது 20th ஜூலைக்கு முன்னதாக அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால என்னுடைய ப்ரெடிக்ஷன் ரீநீட் 2026னுடைய ரிசல்ட்டு உங்களுக்கு செகண்ட் வீக் ஆஃப் ஜூலையில் வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் செகண்ட் வீக் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு 11th ஜூலையிலிருந்து 15th ஜூலைக்குள்ளே வெளியிடப்படலாம். அதற்கு முன்னதாக OMR ஸ்கேன்டு காப்பியும் அப்லோட் பண்ணிடுவாங்க, அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா MCC என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1க்கான ஷெட்யூலையும் ஸ்டேட் கவுன்சிலிங்க்கான ரவுண்டு 1 டென்டேட்டிவ் ஷெட்யூலையும் ரிலீஸ் பண்ணுவாங்க, தமிழ்நாடு உள்பட அனைத்து மாநிலங்களுக்கும். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஆண்டு 21 ஜூலை 2025 ஒரு வாரம் தள்ளி போகலாம், அதாவது கவுன்சிலிங். அப்போது இது ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். இந்த இடத்துல ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். இந்த ப்ரெடிக்ஷன் டேட்டில் தான் நடக்கணுங்கிற கட்டாயம் இல்லை.
இப்போ கடந்த ஆண்டு 21 ஜூலையில் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1 கவுன்சிலிங் நடந்தது. இப்போ 28 ஜூலை ஆர் லாஸ்ட் வீக் ஆஃப் ஜூலையில் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1 கவுன்சிலிங்க்கு 18 நாட்கள் ஷெட்யூலில் கொடுத்துருந்தாங்க. ரவுண்ட் 1ல் சீட்டு கிடைச்சவங்க அவங்களுக்கு அலாட்டான காலேஜில் போய் சேருவதற்கான கடைசி நாள் 18 ஆகஸ்ட் 2025 இருந்துச்சு. அப்போது இந்த 2026 28 ஜூலையில் உங்களுக்கு ரவுண்ட் 1 ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் இருக்கலாம். அதிலிருந்து ஒரு 18 நாள், அப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 ஆகஸ்ட் 15th ஆகஸ்ட் 2026 உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடச்சி நீங்கள் காலேஜில் போய் சேருவதற்கான கடைசி நாளாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதை ஒரு பொறுப்புத்தரப்பாக சொல்லிடலாம். இது டென்டேட்டிவ் டேட் தான், ப்ரெடிக்ஷன் தான். இப்போது தமிழ்நாடு உள்பட ரவுண்ட் 1 கவுன்சிலிங் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு 9th ஆகஸ்ட்டு 2025 நடந்தது. 9 நாட்கள் அதற்கான அவகாசம் வழங்கப்பட்டது. 18th ஆகஸ்ட் 2025 வரைக்கும் நடந்தது. கல்லூரியில், அதாவது ரவுண்ட் 1ல் ஒரு சீட்டு கிடச்சிதுன்னா காலேஜில் போய் சேருவதற்கான கடைசி நாள் 24th ஆகஸ்ட் 2025 கடந்த ஆண்டு இருந்தது. அப்போ இந்த ஆண்டு லாஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்டாக இருக்கலாம். ரவுண்ட் 1ல் சீட்டு கிடச்சா கல்லூரியில் போய் சேருவதற்கான கடைசி நாள் லாஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்டாக இருக்கலாம். இதே தான் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1 அண்ட் ஸ்டேட் கோட்டாக்கான ஷெட்யூல் எம்சிசி ரிலீஸ் பண்ணினது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1ல் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட்டு 21st ஜூலையில் துவங்கியது. ஓகேங்களா? இதை தான் இதுக்கு ப்ரீவியஸ் ஸ்க்ரீன்ஷாட்லேயும் பார்த்தோம். இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் என்ன டேட்டில் நடந்துச்சு கடந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன், இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நீங்கள் செஞ்சிட்ருக்கிறது. அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான கடைசி நாள் இன்னமும் தெரிவிக்கப்படவில்லை. லாஸ்ட் டேட் வில் பி இன்ஃபார்ம் லேட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட் டேட் கொடுப்பாங்க. லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் என்ன பண்ணும், கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ண கேண்டிடேட்னுடைய ரேங்க் லிஸ்ட்னால் எலிஜிபிள் லிஸ்ட்டு, அதில் உங்களுக்கு உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க்கு, அதே போல் உங்களுடைய பெயர், உங்களுடைய நீட் ரோல் நம்பர், அப்புறம் நீட் அப்ளிகேஷன் நம்பர், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ண அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய கேட்டகிரி ரேங்க்கு, இது எல்லாமே ஸ்டேட் ரேங்க்கு, அதே போல் கம்யூனிட்டி ரேங்க்கு, இது எல்லாம் அடங்கிய ஒரு ரேங்க் லிஸ்ட்டு, அதாவது எலிஜிபிள் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த எலிஜிபிள் லிஸ்ட்டு வந்த பிறகு உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுறதுக்கான டேட்டும் கொடுப்பாங்க. அதாவது கவர்மெண்ட் காலேஜுக்கு அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் கட்டின 500 போதும். அதுவே கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸுக்கும் சேர்ந்து 22 செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜு, 5 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் கலந்துக்கிறீங்கன்னா அதற்கான செக்யூரிட்டி டெபாசிட் 30,000. ஓகேங்களா? மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் 1,00,000. இப்போது போத் கவர்மெண்ட் கோட்டா அண்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் நான் கலந்துக்கிறேன், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் 1,30,000 கட்டணும். சரி, இப்போ கம்மிங் டு த பாயிண்ட், லாஸ்ட் இயர் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆன டேட்டு, க்ளோசிங் டேட்டு பார்த்துடலாம். கடந்த ஆண்டு 30/7/2025 நடந்தது தமிழ்நாட்டில் சாய்ஸ் ஃபில்லிங்க்கான டேட்டு. அப்போது இந்த ஆண்டு இன்னமும் டேட் அறிவிக்கப்படலை. இந்த ஆண்டும் ஜூலை லாஸ்ட் வீக்கில் இல்லைன்னா ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 1க்கான ஷெட்யூல் இருக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் ஆகஸ்ட்டு முதல் வாரத்தில் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது லாஸ்ட் டேட்டு 16th ஆகஸ்ட்டு கடந்த ஆண்டு கொடுத்துருந்தாங்க. அப்போது இந்த ஆண்டு செகண்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்டில் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கான கடைசி நாளாக இருக்கலாம். இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் டேட் பாருங்கள், 30/7/2025 கடந்த ஆண்டு நடைபெற்றது. லாஸ்ட் டேட்டு 16th ஆகஸ்ட் 2025 இருந்தது. ஸோ இந்த டென்டேட்டிவ் டேட்டு உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது இந்த ரீநீட்னால பெருசாக எந்த விதமான காலதாமதமும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதையும் மீறி டிலே ஆச்சுன்னா ஒரு 1 வீக் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆண்டு
ஒரு 1 வீக் டிலே ஆகலாம், இல்லைன்னா 10 நாள் டிலே ஆகலாம். ஸோ இது வந்து உங்களுடைய சந்தேகங்களுக்கும், நான் வந்து ட்ராவலிங்க்கு பிளான் பண்ணணும், ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணணும், லீவ் அப்ளை பண்ணணும், அதே போல் ரீநீட்னால எம்பிபிஎஸ் அட்மிஷன் டேட் தள்ளி போகுமா, கவுன்சிலிங் டேட் தள்ளி போகுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டவங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட்.